அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நாம் ஆண்டவரை துதித்து இந்த நாளிலே அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பயப்பட வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கலங்கிட வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பயப்பட வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கலங்கிட வேண்டாம். கர்த்தர் தாமே முன் செல்கிறார், உன்னோடு கூட இருப்பார். கர்த்தர் தாமே முன் செல்கிறார், உன்னோடு கூட இருப்பார். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. வேலம் கொண்டு திடமாயிரு, நீர் கொண்டு துணிந்து நில். நீர் செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார். பலன் கொண்டு திடமாயிரு, நீர் கொண்டு துணிந்து நில். நீர் செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பயப்பட வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கலங்கிட வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பயப்பட வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கலங்கிட வேண்டாம். கர்த்தர் தாமே முன் செல்கிறார், உன்னோடு கூட இருப்பான். கர்த்தர் தாமே முன் செல்கிறார், உன்னோடு கூட இருப்பான். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்களை கைவிடாமல் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை நிழலில் எங்களை மறைத்து பாதுகாக்கிற உம்முடைய நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி கர்த்தரை உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய ஆளுகை எங்கள் மேல் உண்டாகட்டும். எல்லார் மேலும் உம்முடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்கு நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 23வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. வாசித்து கேட்ட இந்த வசனத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான நம்பிக்கையின் வார்த்தையை இங்கே சொல்லுகிறார். என்ன நம்பிக்கையின் வார்த்தை? நிச்சயமாகவே ஒரு முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்கிறார். கர்த்தரை நம்பி ஏமாந்து போனவங்களை நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. மனுஷனை நம்பி ஏமாந்தவங்களை பார்த்துருப்பீங்க, பணத்தை நம்பி ஏமாந்து போனவங்களை பார்த்துருப்பீர்கள். இன்னும் உலகத்தில் நிறைய காரியங்களை நம்பி 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 ஏமாறுகிறவருடைய ஒரு பெரிய கூட்டம் இன்றைக்கு உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தரை நம்பினால் அந்த மனிதன் ஒரு நாளும் ஏமாந்து போக மாட்டான், வெட்கப்பட்டும் போக மாட்டான். சங்கீத புஸ்தகத்தில் 9ஆம் சங்கீதம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. பார்த்தீங்களா? நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னவர் சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதுன்னு சொல்கிறார். நீங்கள் சிறுமையில் இருக்கிறீங்க, ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க. உங்கள் சிறுமை மாறும், உங்கள் பலவீனம் நீங்கும், உங்களுக்கு இருக்கிற போராட்டத்திலேருந்து நீங்கள் விடுதலை பெறுவீங்க அப்படி சொல்லி ரொம்ப நாளாக நீங்கள் நம்பிக்கையாக இருக்கீங்கன்னா நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை கெட்டு போகாது. நீங்கள் தேவனை நம்பி இருக்கிற நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. நீதிமொழிகள் 24:14 எப்படி படிக்கிறோம், அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாக இருக்கும்,
அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. அருமை தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் பல விஷயத்தை நம்பி ஏமாந்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் கர்த்தரை ஒரு நிமிடம் நம்பி பாருங்கள். அந்த நம்பிக்கை ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்துவது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அநேக நேரங்களில் மனிதர்கள் இப்படி நம்பி அவன் வாழ்க்கையில் தோற்று போன பல சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி நம்பினவங்க ஏமாந்து போனவங்களுடைய பெரிய ஒரு பட்டியலே உலகத்திலையும் இருக்கிறது, வேதத்திலையும் இருக்கிறது. ஆனால் தேவனுக்கு பயந்து தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் இந்த நாட்களில் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவனுடைய நம்பிக்கை ஒரு நாளும் அவனை வெட்கப்படுத்தாது. நம்பி நிற்கிறவங்களை ஆண்டவர் உயர்த்துவார். பிலிப்பியர்களின் நிறுவ 1:20 சொல்லுகிறது, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்போதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்துடனே ஜீவனானாலும் சாவினாகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாக அப்படி முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்புகிறவங்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். எனவே இந்த நாட்களில் உங்கள் நம்பிக்கையை மனுஷன் மேலே வச்சுருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கையை இன்றைக்கி மனுஷனிடத்திலிருந்து நீக்கி தேவன் பக்கமாக உங்கள் நம்பிக்கையை திருப்புங்க. உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. நிச்சயமாக முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் நம்பிக்கை, எளியவருடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ற நல்ல ஒரு பலனை தந்து இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய நம்பிக்கை கெட்டு போகாது. நான் இத்தனை காலமாக நம்பி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி மனச்சோர்விலையும் கலக்கத்திலையும் சஞ்சலத்திலையும் இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவர் மேலே இன்னும் அதிகமாக நம்பிக்கை கொண்டு ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.